நான் தான் செட்டில் ரொம்ப டென்ஷனாக இருந்தது நான் வெளியில் காட்டல. ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால தான், வேறு எதுவும் இல்லை. ஆனால் அந்த ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்காம ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த இந்த அபி ப்ரோ மட்டும் இல்லைன்னா இந்த கேரக்டர் என்னால் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஷாண்டோடன் ஐயா வந்து அவரோட வேலை செய்கிறதே வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கும். நான் வந்து நாங்கள் செய்கிற பாட்டை முடிச்சுட்டு பேசுகிற விஷயங்கள் அவரை நான் வந்து அதிகமாக ரசித்தது. அவரோட ஸ்பீச்சுக்கு வந்து நான் பயங்கர ஃபேன். அவ்வளோ விஷயங்களை நான் கேதர் பண்ணியிருக்கேன். நான் எப்பயுமே அவர் என்ன பேசினாலும் ஐயா பாட்டு அப்புறம் எழுதிக்கலாம், நாங்கள் முதல்ல பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த மூடுக்கு ஒரு எப்படி ஒரு 1 hour பேசிட்டு அதுக்கப்புறம் தான் பாட்டில் உட்காருவோம். சில நேரம் பாட்டு முடிச்சுட்டு உட்காந்து பேசுவோம். எனக்கு அந்த பேச்சு வந்து சில நேரம் வந்து என்னால் போக முடியாது கம்போசிங்க்கு. அது மிஸ் ஆகும்போது நான் வந்து கம்போசிங் கூட எனக்கு ஃபீலாக இருக்காது. ஐயா பேசுகிற டைமை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது தான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த $1 மில்லியன் இது ஒரு ஹேட்ரிக் படமாக கண்டிப்பாக அமையும். குட் நைட் லவ்வருக்கு நீங்கள் பெரிய ஆதரவு கொடுத்தீங்க. கண்டிப்பாக டூரிஸ்ட் ஃபேமிலி உங்களுக்கு படம் வர்றதுக்கு முன்னாடி நிறைய டாக் இருக்குது. அதே மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பேச்சை உருவாக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை தயாரித்த யுவராஜ் மகேஷுக்கு பெரிய நன்றிகள். எல்லாருக்கும் ஒரு நினைவு படமாக கண்டிப்பாக இது இருக்குங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நன்றி. இந்த இறகுன்ற பாட்டோட ரிப்ரைஸ் வெர்ஷன் அவர் பாடியிருக்காரு. நான் போன படத்துலையும் வேற ஒரு லாங்குவேஜில் பாடினாரு. அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்குது. மியூசிக்னா அப்படியே ஒரு மூச்சு மாதிரி இருக்குது அவருக்கு. எப்பவுமே ஆசைப்படுறவங்களுக்கு தான் ஒரு விஷயம் கிடைக்கும். எவ்வளோ அறிவு இருந்தாலும் கிடைக்காது. ஆசைப்படுறவங்களுக்கு அது மேலே ஒரு டிவோஷன் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் இன்னும் நிறைய பெரிய பெரிய பாடல்கள் பாடணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த பாடல்களை மிக்ஸ் பண்ண அஸ்வின் ஜார்ஜ், ஜான், விவேக் தாமஸ், பாலு தங்கச்சன் எல்லாருமே நீங்கள் கேட்ட எல்லா ஹிட் பாடல்களுக்கும் பெரிய உழைப்பை போடுறாங்க. அவங்களுக்கு என்ன நன்றி. என்னோட என்டையர் டீம், என்னோட அசிஸ்டன்ட் சபரி கிருஷ்ணா, அவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படத்தில் அதாவது வீட்டில் அப்பாவுக்கு பிரச்சனைன்னா அப்பாவுக்கு பிரச்சனை மாதிரி இருக்கும், ஆனால் அப்பா கூட அம்மா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் மேஜர் அடி விழும். ஸோ அது மாதிரி நம்மளுக்கு அடி விழுறதோட அசிஸ்டன்ட்ஸ்க்கு தான் ரொம்ப இன்னும் டபுள் ஒர்க் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் ஒரு மிட் நைட் அது இதுன்னு பார்க்காம, சின்ன பசங்க தானே பாவம், அவங்களுக்கும் வந்து ரொம்ப இந்த உழைப்பை போடும்போது சில உடல் ரீதியான கடினங்கள் இருக்கும். ஆனால் துளி கூட எதுவுமே பொருட்படுத்தாமல் இந்த படத்தில் வச்சுருக்காங்க. இது எல்லாமே எதனால் அப்படின்னா, அவிஷன்ற ஒரு டைரக்டர் டூரிஸ்ட் ஃபேமிலின்ற ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்ததுனால தான். அந்த படத்துக்கான ஏன்னா இப்போ ஒரு படம் எல்லா படமும் பண்ணுறாங்க, ஒரே பேஷனோட எல்லா படத்துக்கும் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த படம் அதை அதை டிசர்வ் பண்ணுது அப்படிங்கிறதுனால ஆசையாக ரொம்ப லவ் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கோம். இந்த படத்தை முடிஞ்ச வரைக்கும் பெரிய வியாபார ரீதியான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுதியான படமாக இருந்தால் இந்த நம்பர் கேம், இந்த நம்பரில் இருக்கிற லாஜிக், இது இவ்வளோ தான் கலெக்ட் பண்ணணும், அது அவ்வளோ தான் கலெக்ட் பண்ணுன்றதெல்லாம் உடச்சி ஒரு புது சரித்திரம் நாங்கள் படைக்கிறதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். அதாவது ஒரு தமிழ் டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுப்பாங்க. எனக்கு சில விஷயம் எனக்கு தெரியலையே அப்படின்றதெல்லாம் இல்லை, எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க. ஷான் சார் வந்து எனக்கு எந்தளவுக்கு கம்ஃபர்டபுள்னா நான் அவர்கிட்ட என்ன வேணால் கேட்கலாம். சார் இது என்ன சார் ஒன்றுமே இது இல்லை, அப்படி புரியலையே சார் அப்படின்னா கூட அவர் வந்து எனக்கு சில விஷயங்கள் அது படி இவ்வளோ தான் படி, அவர் வந்து இவ்வளோத்துக்கும் அவர் பண்ண அச்சீவ்மெண்ட்டே கிடையாது. அப்படி இருந்தும் நான் ஒரு டெபியூட்டன்ட், பட் ஸ்டில் அவர் வந்து என்னை வந்து ஒரு பெரிய டேரக்டர் மாதிரி தான் என்னை ட்ரீட் பண்ணுவார். ஸோ அது ஷான் சார், தேங்க்யூ, ஐ லவ் யூ ஸோ மச் சார். அடுத்ததாக சிம்ரன் மேம் தேங்க்யூ. உங்களை மாதிரி ஒரு சீனியர் பர்ஃபார்மர் கூட நாங்கள் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அகைன் மிதுன் அண்ட் கமலேஷ். ஸோ உங்கள் 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து நான் சீரியஸாகவே பயங்கரமாக மிரண்டு போயிட்டேன். அண்ட் ஒரு முக்கியமான படத்தில் ஒரு முக்கியமான போர்ஷன் வரும், ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு போர்ஷன் வரும். அந்த இடத்துல மிதுன் பயங்கரமாக இருந்துச்சு. சசி சார் கூட போட்டு நடித்த ஒரு மொமெண்ட் அது சூப்பராக இருந்துச்சு. 10 பேர் அப்படி மாணவர்கள் வந்தாங்கன்னா, பசங்க வந்தாங்கன்னா, அதுதான் இந்த படத்தோட வெற்றியாக நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இந்த படத்து மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லாம் நம்பிக்கை தான் இருக்குது. அது மாற்றும் உலகத்தமிழர்கள் எல்லாரும் பார்ப்பாங்க அதை அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அவங்க ஃபேமிலியோடு கூப்பிட்டு வந்து பார்ப்பாங்க. இங்கே உள்ள மக்களும் அவ்வளோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கேருந்து போய் அங்கே கஷ்டப்படுற, அங்கே வழியாக வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த படம் ஒரு நல்ல அவங்க சிரிக்க வச்சுட்டே தான் சொல்லுவாங்க. எங்கேயுமே அவர் வந்து இது பண்ண மாட்டார், பட் ஃபீல் குட் மூவியாக கண்டிப்பாக இருக்கும். அவர் சொன்னார் எப்படி இந்த படத்தை இது பண்ணேன்னு நான் கேட்கும்போது அவருக்கு இன்ஸ்பயர் ஆனது தெனாலி படம். அதை அவர் சொல்ல மறந்துட்டார். தெனாலி படத்தை நான் இன்ஸ்பயர் பண்ணி தான் சார் இதை நான் எடுத்தேன். இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெனாலி மொழி படங்களை ஞாபகப்படுத்தும் நம்புகிறேன் நான். அது கண்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்கும் அப்படின்றது. இந்த படத்தில் மலையாளத்திலேருந்து வந்திருக்காரு. அந்த மலையாள இதெல்லாம் மறந்து அழகாக என் மகனாக சூப்பராக பண்ணார்.
நான் உங்கள் கதை சொல்லும்போது சொன்னேன், இதில் யாரும் நடிக்க மாட்டாங்க, எந்த ஹீரோ நீ போயிட்டு வா, எங்கே சுற்றி வந்தாலும் என்கிட்ட தான் வர முடியும், ஏன்னா இவ்வளோ பெரிய பையனா யாரும் எந்த ஹீரோ நடிக்க மாட்டாங்கன்னு நான் நினச்சேன். சில ஹீரோக்கள் நடிப்பாங்க, சிலர் நடிக்க மாட்டாங்க. அதுதான் ரொம்ப நன்றி. இந்த என்னுடைய பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ், என்னுடைய கோ டைரக்டர் குணா சார், அப்புறம் என்னுடைய நண்பர்கள் கேமராமேன் பிரசாத், அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். முக்கியமாக சொல்ல போனோன்னா ப்ரொடியூசர் சார் இந்த டைமில் சொல்லணும். அவர் கதையும் கேட்கல, நீங்கள் பண்ணுறீங்களா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணி இந்தளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்காரு. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. இங்கே வருகை தந்திருக்கும் என்னோட சிறப்பு விருந்தினர் நண்பர் என்னோட குருநாதர், இவர் தான் என்னை ஸ்க்ரீன்லேயே காமிச்சது. சண்டே கோழி 2ல் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஒரு வில்லன் பக்கத்தில் அடி வாங்குகிற ரோல் நல்லா வாங்கினேன், நல்லா கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. ஸோ அவர் வெரி ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி. ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. ராஜவேல், நீங்கள் காமெடியன் மட்டும் இல்லை, நல்ல ரோல்ஸ் பண்ணுறீங்க, நிறைய கற்றுக் கொடுத்தாரு எனக்கு நல்ல விஷயங்கள். பட் எல்லாருக்குமே மீடியாவில் வந்துட்டாலே அல்டிமேட் எய்ம் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக சினிமாவாக தான் இருக்கும். ஸோ அந்த சினிமாவை நோக்கி அந்த பயணம் எப்படி நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு டாஸ்க்கு சொல்லப்போனால். ஸோ அந்த ஒரு வழியில் நானும் ஆரம்பித்த இந்த ஒரு பயணம் இப்போது இந்த இடத்துல இப்படி ஒரு மேடையில் இருக்கின்றப்ப ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. இத்தனை லெஜண்ட்ஸ்க்கு முன்னாடி நானும் இங்கே உட்காந்துருக்கேன் அவங்களோட அப்படின்னு நினைக்கும் போது. சொல்லப்போனால் இந்த ஒரு ப்ராஜெக்ட் வெப் சீரிஸ் டார்க் ஃபேஸ் அதுக்கு முன்னாடி அவர் எனக்கு இப்படி ஆரம்பித்ததுக்கான இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன் ப்ரொடியூசர் அபு கரீம் சார். ஸோ இவர் எனக்கு இன்ட்ரோ எனக்கு கிடைச்சதே ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி தான், சின்ன ஸ்டோரி கூட இல்லை. லைக் எப்படின்னா, நாங்கள் சிங்கப்பூரில் ஒரு ப்ரோக்ராமுக்காக ஃபஸ்ட்டு குரோஷி கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ குரோஷி அவர் அந்த டைமில் டேட் அவைலபிள் இல்லை அப்படின்னதுக்கப்புறம் அதே குரோஷி சொல்லியிருக்காரு, நீங்கள் சதீஷை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே சொல்லி கலக்க போதார்லேருந்து சதீஷ் அவரை கேட்டிருக்காரு. சதீஷ் அந்த டேட் அவைலபிளாக இருந்திருக்காரு. அப்புறம் அபு கரீம் சொல்லியிருக்காரு, ஓகே சதீஷ் உங்கள் கூட யார் கம்ஃபர்டபுளாக இருப்பா நீங்கள் சொல்லுங்கள், அவங்கள வேணால் சொல்லுங்கள், நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் சதீஷ் எனக்கு ராஜவேல் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொன்னார். அப்புறம் தான் எல்லாமே ஓகே ஆகி, ஸோ ஃபஸ்ட் டைம் அப்புறம் எல்லாம் ஓகே சிங்கப்பூர் போகும்போது இவர் இன்ட்ரோ ஆனார். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு மேஜிக் நடந்துச்சு. ஸோ ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலி அபு கரீம் சார் சிங்கப்பூரில் மீட் பண்ணப்போ அவர் சொன்னார், அவருடைய கேரக்டரை பற்றி அவரே செல்ஃப் இன்ட்ரோ சொல்லும்போது ஒரு சின்ன லைன்லேயே சொல்லிட்டார், ரொம்ப பெருசாலாம் சொல்ல, என்னை நம்பி யாரை வந்தாலும் சரி, என்னையே நான் வருத்திக்கிட்டாலும் சரி, அவங்கள நான் சேவ் பண்ணணும் தான் நினைப்பேன், அதான் என் கேரக்டர் அப்படின்னு தான் ஒரு வார்த்தையில் சொன்னார். ஸோ டெஃபினட்டாக இது இந்த கிளைமேக்ஸ் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப நல்ல சஸ்பென்ஸோடு வச்சுருக்காங்க இந்த படத்தில். ஸோ அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் ஏன்னா என்கரேஜ் பண்ணணும், இதெல்லாம் நான் எல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை, நம்ம நிறையா பண்ணியாச்சு. இப்போ கூட நிறைய படங்கள் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் தெலுங்கில் மைத்ரி ஃபிலிம் மேக்கர்ஸோட ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் படம் பிரபாஸோட பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நேர் ஆப்போசிட்டாக ஹிந்தியில் மாதவன் சார் கங்கனா ரனோத்தோட ஒரு படம் நல்ல ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆமாம், ஏஎல் விஜய் சார் டைரக்ஷனில். அதான் தெரியல, திடீர்னு 75 வயசில் எனக்கு காட்டில் மழை அடிக்குது. நோ, அதுதான் சொல்லுவாங்க, அதுதான் சிவாஜி சார் சொன்னது, மறுபடியும் சொல்கிறேன், நடிகனுக்கு மட்டும் வயசுங்கிறதே கிடையாதுடா, அவன் உடம்பு ஒத்துழைக்கிற வரைக்கும், மூளை ஒத்துழைக்கிற வரைக்கும், அந்த மன வலு அது ஒத்துழைக்கிற வரைக்கும் நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருங்க. இன்றைக்கும் அது என்னால் முடியாதுங்கிறத சொல்லவே சொல்லாதீங்க, ஏன்னா அதை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா நிஜமாக முடியாமல் போயிடும் அப்படின்னு அவர் கொடுத்த அட்வைஸில் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய ஆசை, இந்த மாதிரி நண்பர்கள், உங்களை பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்களை சந்திச்சுட்டே இருக்கணும், நடிச்சுக்கிட்டே இருக்கணும். சரண் பிரகாஷ் மாதிரி எவ்வளோ பேர் வந்தாலும் என்னுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக உண்டு. அண்ட் இந்த டார்க் ஃபேஸுக்கு ப்ளீஸ் கிவ் தம் அ குட் என்கரேஜ்மெண்ட், பிகாஸ் நான் அஷ்யூர் பண்ணுறேன், ஸ்டோரி வைஸ் அண்ட் கண்டென்ட் வைஸ் இது ஒரு பிரமாதமான சப்ஜெக்ட். ஆக்சுவலி எனக்கு எப்படி இந்த ஃபீல்டு உள்ள தெரியும்னா, எனக்கு சாரால் தான். சார் தான் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தான் எல்லா கிரேட்ஸுமே கண்டிப்பாக போய் ஆகணும். அதே மாதிரி ஷரண் சாரும் கூட இருந்து சப்போர்ட் கொடுத்து ஒரு நல்ல
எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்து சொல்லி கொடுத்து பண்ண வச்சார். ஒய்ஜி மகேந்திரன் சார் வந்து ரொம்பவே எனக்கு தேங்க்ஃபுல் பட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு எப்படி நடிக்கணும் அப்படின்றத வந்து சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் ஹீரோ கூட நல்லாவே ஒரு கோஆப்ரேஷன் இருந்து நல்லாவே ஈஸியாக எனக்கு நடிக்க முடிஞ்சுது. தேங்க்யூ சார். எனக்கு ஒரு சின்ன ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கரெக்டாக ஏன்னா இந்த படம் வந்து ஒரு சின்ன ஒரு லைவ் ஸ்டோரி, ஒரு நல்ல மெசேஜ் உள்ள படம். ரொம்ப ஓவர் ஆக்டோ இந்த மாதிரி பண்ணாதீங்கிறது நம்ம டைரக்ஷன் டீம்லேருந்து எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரி நானும் சட்டிலாகவே பண்ணணும். சரி பெரிய சீனியர் ஆக்டர்ஸ் சரி முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். அந்த படங்களில் ஒரு வகையில் ஒரு படம் இந்த படம். ஸோ நல்ல ஃபீல் குட் படம். இது வந்து ஒரு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு சொல்லி ஆர்வமில் ஒரு கப்புள்ஸ் வந்து படுற அவஸ்தை தான் வந்து இந்த படத்தை. வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தே சம்பாதிக்கணுமா, இங்கேருந்தே சம்பாதிக்கக்கூடாதா, அவங்களுக்குள்ள குழந்தைகளை வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு படிப்பனையான ஒரு பாடத்தான ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ஒரு எமோஷன், ஒரு ஃபீல் குட் படம். நீங்கள் எல்லோரும் பார்த்து ரசிக்கணும். முக்கியமாக மீடியாக்களுக்கும் ப்ரெஸ்ஸுக்காரன்னு சொல்கிறேன், இந்த மாதிரி சின்ன படத்தில் வந்து நீங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு உத்வேகம் கொடுத்து நல்ல ஒரு பப்ளிசிட்டி கொடுத்து ஜனங்களை வந்து தியேட்டருக்கு வர வைக்கணும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். ஒவ்வொரு காட்சியும் சிவா அற்புதமாக நேர்த்தியாக ஃபீல் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். சிவா அவர்களே, சிவா ஆறுமுகம், உங்களுடைய உழைப்பு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி பெறும். தமிழ் திரைகளில் உங்களுக்கான இடம் ஒன்று இருக்குது. நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெறணும். வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளோ பிஸிலையும் ஒரு சின்ன படத்தை ஆதரிக்கிறது வந்திருக்கார், அவருக்கு என்னுடைய நன்றி. அதே சமயத்தில் எங்களுடைய சினிமா காவலர், எங்களுடைய பெப்சி தலைவர் செல்வமணி அண்ணன், எனக்கு அண்ணன் தான் அவர் உண்டு, அவர் வந்திருக்காரு. எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் கே பாக்யராஜ் சார் வந்திருக்காங்க, சிவா சார் வந்திருக்காங்க, லைக்காவுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் திருக்குமரன் சார் வந்திருக்காங்க, தமிழ் குமரன் சார் வந்திருக்காங்க, நம்முடைய சுரேஷ் காமே சார் வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் தான் சினிமா. இன்னைக்கு மொத்த சினிமா இங்கே இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கு. வாட் அ சப்பி பப்ளி டிஃப்ரெண்ட் தேவயானி. அந்த மாதிரி ஒரு குஷ்புக்காவை வந்து ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த குஷ்புக்கா அந்த ஸ்டைலில் இருந்த தேவயானியை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐகானிக். ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே, வெரி ப்ரவுட். ஏன்னா வி கம் அந்த காலகட்டத்திலேருந்து ஒன்றா ட்ராவல் பண்ணி இன்றைக்கும் இங்கே இந்த மேடையில் ஐ எம் கம்மிங் ஹியர் அப்படின்னா பிகாஸ் ஷீ இஸ் லைக் த தேவசேனா ஆஃப் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஷீ இஸ் அ பிரின்சஸ். ஷீ இஸ். அண்ட் அதுக்கேற்ற ராஜகுமாரன் சார் இஸ் த பிரின்ஸ். ஸோ ஷீ ரியலி ரெசினேட்ஸ் வித் திஸ் கேரக்டர். அண்ட் அக்கா சூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ் கூட எல்லாமே வந்து வெரி ஹெவி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கேரக்டர்ஸாக தான் சூஸ் பண்ணுவாங்க, விச் ஐ ரியலி லைக். அண்ட் எதுவுமே வந்து ஈஸியாக அவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்க, விச் ஐ ரியலி அட்மயர். ஸோ யா, யூ த பெஸ்ட் அக்கா. அண்ட் ஐ விஷ் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். ஸோ ரீசெண்ட்லி வந்து இப்போ அக்கா வந்து நீங்கள் நடிகையாக பார்க்குறீங்க, பட் ஷி ஹேஸ் அனதர் சைட் நவ் டு ஹர். இந்த பிரசாத் லேப்லேயே வந்து அவங்க ஆக்சுவலாக என் நீசஸ்க்காக போனாங்க. அவங்கள சேர்க்குறதுக்கு பிரசாத் லேபோட டெக்னீஷியன் கோர்சஸில் சேர்க்குறதுக்கு போனாங்க. பட் ஐ டோன்ட் ரிமெம்பர் வை வாட் ஹேப்பன். பட் அக்கா வந்து டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் போய் சேர்ந்துட்டாங்க. சரி நான் டிரெக்ஷன் கற்றுக்கிறேன்னு சொல்லி ஒரு 3 months அவங்க அதை கோர்ஸ் பண்ணாங்க. அண்ட் நாங்கள் வீக்கெண்ட்ஸில் தான் மீட் பண்ணுவோம். அண்ட் அந்த டைம் நான் கால் பண்ணுவேன், அக்கா எங்கே இருக்கீங்க, மீட் பண்ணலாமான்னு பார்த்தா இல்லை நான் கோர்ஸில் இருக்கேன், நான் படிச்சுட்ருக்கேன். லைக் படிச்சுட்ருக்கீங்களா? பட் ரொம்ப சின்சியராக ரொம்ப டெடிக்கேட்டடாக அவங்க கற்றுக்கிட்டாங்க அந்த வாட் எவர் வாஸ் டாட். அண்ட் கிளாஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கா தான் ஆக்சுவலாக ஒரு சீனியர். அவங்க மற்ற டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பெரிய பெரிய டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் அங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக போனாங்க, விச் ஐ ரியலி அப்ரிஷியேட். இந்த காலகட்டத்தில் போயிட்டு இருக்கு நம்ம எல்லாம் ஃபேமிலி லைஃப்பில் இது ஒரு மிகப்பெரிய நிஜம்தான். இப்போ நான் கூட இந்த ஃபங்க்ஷனில் இருக்க அதுக்காக நான் என் மாமியார் அப்புறம் என் வீட்டில் இருக்க 2 அயம்மாக்கு நன்றி சொல்லணும். அயம்மாஸ் ஜாப் இப்போ ரொம்ப குட் பேமெண்ட் இருக்கும், எல்லாம் இருக்கும், வசதி இருக்கும். ஸோ ஆக்சுவலி ஆனால்
that's not the point. Main point, ஒரு அம்மா இல்லைன்னா அப்போ ஒரு அம்மா. ஸோ இந்த படத்தில் அதே பாயிண்ட் கொஞ்சம் த்ரில்லர் எலிமெண்ட் ஆட் பண்ணி நம்ம எல்லாவுக்காக காமிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸில் இருக்கிற எல்லாம் தே வில் கனெக்ட் அட் சம் பாயிண்ட். ஸோ நிழல் குடை என்டையர் டீம் எல்லாருக்கும், விஜித், அப்புறம் ஜான் அண்ட் டைரக்டர் சார், உங்கள் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். அதே மாதிரி அந்த படத்தில் விஜித் ரொம்ப அற்புதமாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு அருமையான ஒரு ஆக்டர் நமக்கு திரும்ப கிடச்சிருக்காரு நம்ம சொல்லலாம். அந்த கதாநாயகி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த நடித்த 2 குழந்தைகள் அப்படியே தெய்வ குழந்தைகள் மாதிரி அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. படத்தினுடைய ஒளிப்பதிவு, இசை எல்லாமே மிக பொருத்தமாக, எதுவுமே கொஞ்சம் ஓவராக போகாமல் எல்லாமே அந்த படத்தோடு ட்ராவல் ஆகி தனியாக தெரியாமல் ரொம்ப அற்புதமான படமாக இருந்தது. இதெல்லாம் தாண்டி நம்ம தமிழ் சினிமாவின் பொக்கிஷமாக ஒரு இன்னொரு நடிகர் திலகமாக நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவயானி அவர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த நிஹாரிகாவே தான் என்னோட கைக்குட்டை ராணி. இந்த பாப்பா தான். இந்த படத்தில் நடிக்கும்போது தான் இந்த பாப்பாவை பார்த்தேன். ஒரு அற்புதமான ஒரு குழந்தை நட்சத்திரம் இது. பயங்கரமான நடிப்பு, ரொம்ப ஃபோக்கஸ்டான ஒரு குழந்தைய பார்த்தேன். இவ தான் என்னோட கைக்குட்டை ராணி. இவ தான் என்னோட ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கா. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கா. இவளுக்கு வந்து நார்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து சிறந்த குழந்தை கான விருது இப்போ வந்திருக்குது. படத்தை பாருங்கன்னு சொல்லுங்க. படத்தை பாருங்க. இது நம்ம வளர்ப்புங்கிறது நமக்கு இல்லை, அதோட லைஃபுக்கு, அதோட வாழ்க்கைக்கு. நீங்கள் ஒழுங்காக எடுத்தால் தான் அது நாளைக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா எதுவும் அது பேச தெரியாது, தப்புலாம் தெரியாது, எந்த ஒரு குற்றம்லாம் பேச தெரியாது. அப்படி வளர்ந்துருக்க அதை சொல்ல தான் இந்த நிழற்குடை. நல்ல படம் இது, மக்களுக்கு வேண்டிய படம் இது, இப்போ தேவையான படம். இந்த படத்துக்கு மக்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணணும். சின்ன சின்ன படங்கள்லாம் நல்ல கதையும் சில படங்கள் ஓடுது. அதுக்கு உண்மையிலே இன்னைக்கு போல் மீடியாக்கெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்கள் சப்போர்ட்டில் நிறைய படங்களை இப்போ வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த படத்தையும் வெற்றியாக்குங்கள். மக்களாகிய அனைவரும் தியேட்டரில் பார்த்து இந்த படத்தை வெற்றி அடைப்போம். நன்றி, வணக்கம். பேசாமல் இருக்கிற குழந்தைங்கள்லாம் இல்லை பலூன் பிஸ்கட்லாம் கொடுப்போம். நீங்கள் நாங்கள் உட்காந்து பேசாமலே இருந்தோம், ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தோம். எங்களுக்கும் பலூன் சாக்லேட்லாம் கொடுப்பீங்கன்னு நினச்சேன், அது கொடுக்காம விட்டீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கத்திரி வெயிலுக்கு ஒரு குடை வந்து எப்படி வந்து ஒரு சிறப்பாக இருக்குமோ அது மாதிரி வந்து கத்திரி வெயிலாக காஞ்சி போயிருக்கிற தமிழ் சினிமாவுக்கு இந்த நிழற்குடை வந்து ஒரு சிறப்பான குடையாக இருக்குங்கிறது தான். ஆண்களின் எல்லா வெற்றிக்கும் காரணம் வந்து பெண்கள் தான்றான். வந்து பெண்கள் அந்த தாய்மையை போற்றாமல் ஒன்றும் இல்லை இங்கே. அதுதான் அதை தான் அந்த படம் வலியுறுத்துது. சுருக்கமாக அதை வலியுறுத்துது. அந்த தாய்மையை தாங்கி நிற்கிற தகுதி அந்த கதாபாத்திரத்தை ஏற்றிருக்கிற நம்ம தேவயானி அவர்களுக்கு இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நானும் ஒரு பாட்டாக இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல்ரெடி இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நான் சில நேரங்களில் சில மனிதர்கள் படம் பண்ணியிருந்தேன். அதுக்கு நல்ல ரிவ்யூஸ் அண்ட் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தாங்க எல்லோரும். கண்டிப்பாக இந்த படமும் கிரேட் சக்ஸஸ் ஆகணும். நீங்கள் வாழ்த்து வந்த அனைவருக்கும் நன்றி. கண்டிப்பாக இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு சின்ன படங்கள் ஓட இன்ட்ரெஸ்டிங்காக நல்ல விஷயமா இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் நம்புகிறேன். அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அழகர் சார், அவங்க எல்லாருக்குமே ரொம்ப வெரி பயனியர் அண்ட் நோ த மார்க்கெட். கண்டிப்பாக கொண்டு போய் மக்கள்கிட்ட கரெக்டாக சேர்த்துருவாங்க. இங்கே எல்லாருமே சார் சொன்ன மாதிரி இங்கே எல்லோரும் வந்ததுக்கு காரணம் அக்பர் சார் தான். இதில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருக்குமே தெரியும். அதனால எல்லோரும் தியேட்டர் போய் படத்தை பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். பார்த்தவங்க வேறு நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்குன்னு வேறு சொன்னாங்க. அதனால் கண்டிப்பாக படத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். அட்வான்ஸாக எல்லா டெக்னீஷியனுக்கும் படம் சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தை பற்றி நான் அவ்வளோ சொல்ல மாட்டேன், சொன்னால் என்னை உதைப்பாங்க. அதனால் நான் அதை பற்றி சொல்ல மாட்டேன். இதோட சக்ஸஸ் மீட்டில் வந்து படத்தை பற்றி நிறைய பேசலாம். இங்கே வந்த நோக்கம் இந்த திரைப்படம், இந்த குழு நல்லபடியாக இந்த திரைப்படம் ஓடணும். இந்த டீம் எல்லாருமே தே மஸ்ட் ஃப்ளரிஷ் இன் திஸ் இயர். நல்ல பிஸியாக இருக்கணும். ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஐ பிளஸ் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எப்படின்னா, டிக்கெட் மூலியமாக எங்கள் படத்தை வந்து பார்த்து, இது வந்து தியேட்ரிக்கல் ஃபிலிமாக நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். சாங்கு தருவார் நம்பி ஷூட்டிங் போயிடலாம். ரீரிகார்டை முடிச்சிருவார் நம்பி நம்ம ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணலாம். சச் ஃபாஸ்டஸ்ட்
எக்கனாமிக் ஃப்ரெண்ட்லி லவ்லி மியூசிக் டைரக்டர். அவருக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடையணும். லவ் யூ மேன் சார் ஆல்வேஸ். படம்லாம் இப்போ ஆரம்பிக்கவே இல்லை, வெறும் பாட்டு மட்டும்தான் இருந்தது. இந்த 5 பாட்டு கேட்டு அப்போ நான், கௌதம் மேனன், இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் இருந்தோம், ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம். ஒரு மீட்டிங்காக, டைரக்டர்ஸ் மீட்டிங்காக அப்போ காமிச்சார். அப்போ காரில் வரும்போது என்கிட்ட அண்ணே நீங்கள் கேளுங்கன்னாரு. ஏன்னா 5 பாட்டு 6 பாட்டுமே ஹிட்டு பாட்டாக கொடுத்துருக்காரு. அப்போவே தெரிஞ்சிருச்சு அந்த படம் வெற்றின்றது. ஸோ அதுபோல் உங்களுடைய உழைப்பு இந்த படத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும்னு நம்புகிறேன். நம்மளுக்கு எப்படி தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஒரு ராட்சசன் வந்து ஒரு முக்கியமான படமாக இருந்ததோ, போர் தொழில் எப்படி ஒரு முக்கியமான படமாக இருந்ததோ, நிச்சயமாக அந்த லிஸ்ட்டில் இந்த படம் இருக்கும்னு என்னுடைய நம்பிக்கை இருக்குது. நீங்கள் படத்தை பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய அன்பும் ஆதரவும் கொடுங்க. மறுபடியும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் சப்போர்ட். பிரசன்ட் மீடியாவுக்கு ஒன்ஸ் அகேன் நன்றி. எல்லாருக்கும் மாலை வணக்கம். திரு ஆடிட்டர் அக்பர் ஷா அவருக்கும் தயாரிப்பாளருக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி, இந்த முறை இதே போல் பல படங்கள் தயாரிக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.